ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. நோய் அதாவது உடல் ஆரோக்கியத்தை ஆரோக்கியம் எப்பொழுது மேம்படும்? முதல்ல சௌகரியம் இல்லாத நிலைய தொடர் கண்டினியூவான ரோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், தொடர்ந்து ஒரு ஜாதகத்துல நோயை கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன் தான். சூரியன் தான் தொடர் நோய், அதாவது கண்டினியூவா ரொம்ப காலம் ஒரு ஜாதகர் ரிஷப லக்னத்துல பிறந்த ஒரு நோய் இருக்குன்னா அது காரணம் சூரியன் தான். அது போல அவ்வப்போது வந்து போகக்கூடிய நோயை குறிக்கக்கூடிய ஆறுக்கு அதிபதியான சுக்கிரன், லக்னாதிபதியா இருந்தாலும் இந்த சுக்கிரன் தான் நோயை வந்து போக நோய். இது தொடர் நோய், தொடர்ந்து இருக்குது தொடர் நோய். இது வந்து போற நோய், வந்து போற நோய இந்த சுக்கரன் குறிக்குது. இப்ப இந்த ரெண்டுமே நடக்குது. ஒரு ரிஷப லக்னக்காரருக்கு சூரிய தசையோ சுக்கிர தசையோ, சூரிய புத்தியோ சுக்கிர புத்தியோ, சூரிய சுக்கிரன் சம்பந்தப்பட்ட காலகட்டங்கள தான் உடல் ஆரோக்கியம் சரியில்லாம போகும், ஏதோ ஒரு சௌகரியம் இல்லாத நிலை ஏற்படும்ன்றதை உறுதிப்படுத்துறோம். சூரியனும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஹெல்த் இஷ்யூ இருக்கோ ரிஷப லக்னத்துல பிறந்து ஒண்ணு சுக்கிரன் தொடர்புல தசா புத்தி அல்லது சூரிய தொடர்புல தசா புத்தி இது நடந்தா மட்டும்தான் ரிஷப லக்னக்காரருக்கு உடம்பு சௌகரியம் இல்லாம போகும். இது எப்ப நிவர்த்தி அடையும்? அட்லீஸ்ட் உடம்புல நோய் வந்துருச்சு, ஆரோக்கியம் எப்ப மேம்படும்? ஆரோக்கியம் மேம்படுத்துறதுக்கு ஒரே விதிதான் புதன் சனி. எங்கெல்லாம் புதன் சனி தொடர்புள்ள தசா புத்தி வருதோ அப்பெல்லாம் நிவர்த்தி உண்டு. ஒரு ஜாதகருக்கு சுக்கிர புத்தி நடக்குது, சுக்கிரன் சுகஸ்தானாதிபதி நீச சூரியனோட இருக்கிறாருன்னா உடம்பு குறைஞ்ச பிரச்சனையா இருக்கும். இல்ல ஏதேனும் ஒரு வகையில சுக்கிரன் நீசம் பெற்று இருக்கிறாரு, இல்ல வலுவிழந்து இருக்கிறார், பகையோட இருக்கிறாருன்னா சுக்கிரன் உடல் ரோகத்தை கொடுக்கிறார், சூரியனும் கொடுக்கிறார். அதன் பிறகு எப்பெல்லாம் சனியோட தொடர்பு கொண்ட தசா புத்தியும் புதனோட தசா புத்தியும் வருதோ அப்பெல்லாம் நோய் நிவர்த்தி உண்டு. அப்ப புதன் சனி தொடர்பு உள்ள தசா புத்தி காலகட்டங்கள்ல உங்க உடம்பு ஆரோக்கியப்பட்டு ரொம்ப பிரச்சனையா இருக்கு, ஹெல்த் இஷ்யூ ரிஷப லக்னத்துல பிறந்தவருக்கு உடனடியா அடுத்து சனி தசை வரப்போது, இல்ல புதன் தசை வரப்போது, சனி புத்தி வரப்போது, புதன் புத்தி வரப்போதுன்னா இந்த உடல் ஆரோக்கியம் நிவர்த்தி பெறும். உடல் ஆரோக்கியம் இப்பொழுது